வாயா. என்ன எல்லாரையும் மேல அனுப்புறாங்க போல இருக்கு. என்ன என்ன பண்றாங்க? யாரோ ஒரு 10 பேர 10 நிமிஷமா என்ன பண்ணியிருக்காங்க உங்க கம்பெனி? சாரி, அமேசான். நல்ல கேள்வி. என் கம்பெனியா இருந்தா சந்தோஷம் தான். அவ்வளோ பணம் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா சந்தோஷமா தான் இருப்பேன். பட் எனிவே ஸோ இது வந்து ஒரு 10 நிமிட பயணம். 10 நிமிடம் 13 செகண்ட் நினைக்கிறேன் மொத்தமா. ஸ்பேஸ்ல இருந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ போன வாரம் நம்ம வந்து ஸ்பேஸ் எக்ஸ்ல போய் சுனிதா வில்லியம்ஸை கூட்டிட்டு வந்துட்டோம். அங்க மாட்டிட்டு இருந்தவங்களை போய் கூட்டிட்டு வந்தோம். இது அந்த அளவுக்கு தூரமா போக வேண்டியதில்லை. ஸ்பேஸ் ஸ்டேஷன் அளவுக்குலாம் போல. ஸோ நம்ம ஸ்பேஸோட தொடக்கம்ன்றது இங்கிருந்து நீங்க நம்ம நினைக்கிறோம் போனாடி சொன்னதுதான். இங்கிருந்து ஒரு 66 மைல் தள்ளி தான் இருக்கு. ஸோ குறிப்பா சொல்ல போனா கோயம்புத்தூர்ல இருந்து ப்ராப்ளி ஈரோடு சேலம் பக்கம் தான். அது வரைக்கும் நீங்க மேல போனீங்கன்னா ஸ்பேஸை தாண்டிடலாம். ஸோ ப்ளூ ஆரிஜின் என்ன பண்ணிருக்காங்கன்னா 6 பேரை அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல வச்சு மேல அனுப்பி அவங்க அந்த ஸ்பேஸோட வெளியில போயிட்டு விண்வெளியில போய் ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அங்கிருந்து திரும்பி வந்திருக்கு. ஸோ இது வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து இப்ப வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம டவுன் பஸ்ல ஏறி சந்தைக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனா இதுல என்ன முக்கியமான விசேஷம்னா இந்த 6 ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆஸ்ட்ரோநாட்ஸும் போனவங்க எல்லாமே வந்துட்டு சிவிலியன்ஸ் ஃபர்ஸ்ட். 6 பேரும் பெண்கள். ஸோ 1963க்கு அப்புறம் இதுதான் பெண்கள் முழுமையாக போன ஒரு ஸ்பேஸ் இவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்தது. ஸோ இதுக்கு முன்ன போனது 1963 வந்து ஒரு பெண்மணி போயிட்டு வந்தாங்க. இப்போ அதுக்கு இது வந்து 6 பேர் போயிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் இதுல முக்கியமான விஷயமா கருதணும். ஆ, யாரு வண்டி ஓட்டுனாங்க? 6 பேர்ல. ஸோ 6 பேருமே இதுல எப்படின்னா, இது வந்து ஒரு தானியங்கி மாரி தான். ஸோ அது வந்து என்ன பண்ணும், ஸ்பேஸ்ல வந்து இங்கருந்து ஒரு ராக்கெட் ஷிப் இருக்கும். ராக்கெட்குள்ளார ஒரு விண்கலம் இருக்கும். ஸோ அந்த ராக்கெட் போய் அத விண்கலத்துல ஏவி விட்ட பிறகு, ராக்கெட் திரும்பிரும். அதுக்கப்புறம் விண்கலம் அங்க ஒரு 10 நிமிடம் இருந்துட்டு, திருப்பி அதுவே ரிட்டர்ன் ஆயிரும். ரிட்டர்ன் வரப்ப நீங்க பார்த்திருப்பீங்க. போன வாட்டி சுனிதா வில்லியம்ஸ் வரப்ப இப்படி 3 பாராசூட் விரிஞ்சு ஒரு இடத்துல விழுகும். அதுக்கப்புறம் போய் கதவு திறப்பாங்க. ஸோ இது யாரும் ஓட்ட வேண்டியதில்ல. ஸோ இதுதான் இதுல முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்களும் நானும் கூட நாளைக்கு ஸ்பேஸ்க்கு போனோம்னா, இதே மாரி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க போய் இங்கிருந்து போய் ஒரு ஜெயன்ட் ரைடு மாரி போய் ஸ்பேஸ்ல இருந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு, இப்ப 10 நிமிஷம்ங்கிறது 1/2 மணி நேரம் ஆகலாம், 1 மணி நேரம் ஆகலாம். ஏன்னா ஒரு நாள் கூட இருக்கலாம். ஸோ நீங்க ஸ்பேஸ்ல போய் அப்ப ஆர்பிட் பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து செமி ஆர்பிட்டல் ஆர் நான் ஆர்பிட்டல் ஃபிளைட் அப்படிம்பாங்க ஸ்பேஸ் கிராஃப்ட். அதாவது போயிட்டு அதாவது பூமிய சுத்தாது. போயிட்டு அங்க போய் வெளியில போயிட்டு இந்த விண்வெளிய தாண்டி அட்மாஸ்பியர் தாண்டி விண்வெளிக்கு போயிட்டு 10 நிமிஷம் அங்க இருந்துட்டு அப்படியே திரும்பி வந்துரும். ஸோ அதுதான் நடந்திருக்கு இதுல. அப்படியா? நெறைய கேள்வி வருது. இப்போ அ சு சுனிதா வில்லியம்ஸ் போய் நம்ம இதுல மாட்டின்டாங்க. அது பேர் என்ன? போயிங் போம்போது ஒழுங்கா போச்சு. அப்புறம் திரும்பி வர்றதுக்கு வண்டி கிடையாதுன்ட்டாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் ஆறதுக்கு இங்க சான்ஸ் இருக்கா? அங்கேயே போய் நம்ம க நெறைய படம் அப்படித்தானே எடுத்திருக்காங்க. கிராவிட்டி இது அதுன்னு ஒரு 2, 3 படம் வந்துருச்சு. நீங்க டாப் கன் இல்ல. பட் அந்த மாரி சான்ஸ் இருக்கா? அ இதுல ஆமா எல்லா எல்லா ஸ்பேஸ் கிராஃப்ட்டும் வந்து இது எல்லாமே இப்போ ஆராய்ச்சி நிலையில தான் இருக்கு. ஸோ இதுல வந்து என்னன்னா, ப்ளூ ஆரிஜின் அனுப்பிச்ச இந்த வெர்ஷன் ஆஃப் இந்த வெர்ஷன் வந்து 5வது, 6வது வெர்ஷன். ஸோ ஒவ்வொரு ஸ்பேஸ் கிராஃப்ட்லயும் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இதுல முக்கியமானது என்ன 6 பேருக்கும் 6 ஜன்னல். ஸோ நீங்க வந்து நம்ம பஸ்ல போறப்போ எனக்கு தான் ஜன்னல் சீட்டுன்னு சண்டை போட வேண்டியதில்ல. 6 பேருக்கும் 6 பேருக்கு தனித்தனி ஜன்னல் இருக்கு. அதனால அவங்க ஸ்பேஸ்க்கு போனாங்கன்னா 6 பேரும் ஜன்னல் வழியா பார்த்துக்கலாம். அந்த ஸ்பேஸோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதுல முக்கியம். அது தவிர சயின்டிபிக் ரிசர்ச் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பேசலாம். பட் அது தவிர வந்துட்டு அந்த ஸ்பேஸோட எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க அந்த ஸ்பேஸ்ல எஜெக்ட் ஆகி போன பிறகு அந்த ஜீரோ கிராவிட்டி ஃபீல் பண்ணிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணிட்டு வர்றது தான் அதுல முக்கியமான விஷயம். அப்படியா? சரி, பெண்கள் நீங்க 6 பேர்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த 6 பேர் யாரு? 6 பேரும் வந்து விதமான பின்னணியில இருந்து போயிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து அலிஷா போ. சோ இவங்க தான் வந்து உண்மையிலேயே வந்து அ ஐஷா போ அப்படிங்கிறவங்க தான். அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க தான் உண்மையிலேயே நாசால இன்ஜினியரா இருந்தவங்க. இதுல போனதுலயே வந்து ராக்கெட் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஐஷா போ மட்டும் தான். அதுக்கடுத்த நிலையில வந்து அமண்டா நியூஜன் அப்படின்னு சொல்லிட்டு வியட்நாம் நாட்டுக்கார பெண்மணி. பட் அவங்க அமெரிக்க குடியுரிமை வாங்கிட்டாங்க. சோ அவங்க போயிருக்காங்க. சோ அவங்கள பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கணும். ஏன்னா இந்த என்ன பொறுத்தளவு இந்த ஹிஸ்டாரிக்கோட ஸ்பேஸ் கிராஃப்டோட முக்கியமான காரணம் எனக்கு பிடிச்சது வந்து அமண்டாவோட ஸ்டோரி தான். சோ அத கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது கயல் கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க. அவங்க வந்து ஃபேமஸான ஓப்ரா வின்ஃப்ரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களோட பத்திரிகை துறை, அவங்களோட மீடியாலாம் வந்து அவங்க நிர்வகிச்சுட்டு வர்றாங்க. அவங்க நெறைய சீரியஸ் இதுல வந்து ரேடியோ ஹோஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது கேட்டி பெர்ரி. நீங்க பார்த்திருப்பீங்க. நெறைய பாடல்கள்லாம் பாடுங்க. பாப் சிங்கர். சோ அவங்களும் போயிட்டு வந்திருக்காங்க.
அப்புறம் வந்து கேரியான் ஃபிளின் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க போயிட்டு வந்திருக்காங்க. அவங்களும் வந்து ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க போயிருக்காங்க. அடுத்தது கடைசியில வந்து லாரன்ஸ் சாnchez அப்படின்னு ஒருத்தவங்க போயிருக்காங்க. அவங்களும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க ஹெலிகாப்டர் சாப்பர் பறக்கிற லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்காங்க. அது தவிர வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காங்க. முக்கியமா அவங்க வந்து ஜெஃப் பீசோஸோட தற்போதைய கேர்ள் ஃபிரெண்ட். ஸோ இவங்க 6 பேரும் சேர்ந்து தான் போயிட்டு வந்திருக்காங்க. சூப்பர், சூப்பர். எல்லாம் ஒரே மசாலா படம் மாரி தான் இருக்கு. 6 பேர் போயிட்டு வந்திருக்காங்க. சரி நம்ம இதுல இந்த சீரியஸா பேசணும்னா, நீங்க அமெண்டா குயின் பத்தி நீங்க நீங்க சொல்ல அது பேர் நான் முன்னாடி நெறைய கொஞ்சம் அங்க இங்க பார்த்திருக்கேன். பட் அவங்க யாரு? நீங்க சொல்லி தான் எனக்கே அவங்கள திரும்ப போய் நான் படிச்சேன். ஸோ ஏன் அவங்களுக்கு இவ்ளோ முக்கியத்துவம்? ஏன் உங்களுக்கு ஏன் அவங்க வந்துட்டு இந்த மாரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஆளா தோன்றாங்க? கண்டிப்பா. அமன்தாங் மீன் அப்படிங்கிறவங்க நான் சொன்ன மாரி வியட்நாம்ல இருந்து வந்த இங்க இங்க வியட்நாம் நாட்டை சேர்ந்தவர்கள். பட் அவங்க வந்து இங்க வந்து அமெரிக்க குடியுரிமை வச்சிருக்காங்க இப்போதைக்கு. அவங்க என்னன்னா, அ ஹார்வர்ட்ல வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. படிச்சு 22, 23 வயசுல கிராஜுவேஷன் முடியறதுக்கு கொஞ்சம் முன்னால வந்துட்டு, அவங்க வந்து ஒரு செக்சுவல் அசால்ட்க்கு உட்படுத்தப்பட்டாங்க. வன்கொடுமை செய்யப்பட்டாங்க. அதனால ரேப் விக்டிம் ஆயிட்டாங்க. அந்த ரேப்பினால் வந்து ரேப் செய்யப்பட்டதால் அவர்களோட கேரியர்ல வந்து பலத்த பின்னடைவு. ஸோ அதுக்கப்புறம் அவங்கனால எதுவும் பண்ண முடியல. அவங்க கிராஜுவேஷன் பண்ணுவாங்களான்னு கூட முடியல. ஸோ அந்த மாரி நிலையில வந்துட்டு அவங்க வந்து ஒரு நாசால சேர்ந்து ஒரு ஆஸ்ட்ரோநாட் ஆகணும், சிஏல சேரணும் அப்படின்னு பல கனவுகளோட ஒரு ஸ்டூடண்ட்க்கு என்னென்ன கனவு இருக்கணுமோ, அதே மாரி இந்த மாரி ஒரு சயன்டிஃபிக் ரிசர்ச் ஏரியால இருக்கவங்க நாசால சேரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடண்ட் என்ன கனவு இருக்கணும், அத்தனை கனவுகளோட இருந்தவங்க வந்துட்டு அந்த ரேப் அப்படிங்கிற வன்கொடுமை நடந்ததுனால ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. ஸோ, அதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாரி ரேப் நடக்கிறப்போ நம்ம எல்லா பெண்களுக்கும் இருக்கிற ஒரு சூழல் தான். இத வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணணுமா? கூடாதா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ, இங்க வந்து அப்போ ஒரு ஆக்ட் இருக்கு. நீங்க அத ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா, ரேப் கிட்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ரேப் கிட் அப்படின்னு கிரியேட் பண்ணீங்கன்னா, அதுல வந்து உங்களோட டிஎன்ஏ சாம்பிள்ஸ் அதெல்லாம் எடுத்து சேமிச்சு வைப்பாங்க. பட் அப்ப இருந்த சட்டதிட்டங்கள் என்னன்னா, அந்த ரேப் கிட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் சேமிக்க முடியும். அதுக்கப்புறம் டெஸ்ட்ராய் பண்ணிறணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 6 மாசமோ, 3 மாசமோ எனக்கு சரியா தெரியல. ஆனா அந்த 6 மாசம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்துக்குள்ள அந்த ரேப் கிட் அதுக்கப்புறம் டெஸ்ட்ராய் பண்ணிறணும். அந்த கேஸ வந்து அவங்க ஃபார்வர்ட் பண்ணலனா அப்படின்னு. ஆனா பெண்களுக்கு இங்க அமெரிக்கா முன்னேறிய சமூகமா இருந்தாலும், ஹார்வர்ட் மாதிரி அ பெரிய நிறுவனத்தில் படிச்சவங்களா இருந்தாலும் கூட, அவங்களுக்குன்னு சில தயக்கங்கள் இருக்கு. ஸோ எல்லா விக்டிம்க்கும் இந்த மாரி ஒரு தயக்கம் இருக்கும். நம்ம போய் ரிப்போர்ட் பண்ணக்கூடாது. அந்த இந்த ரேப் கிட்ட வந்து ரொம்ப நாளைக்கு அத நம்ம சேமிச்சு வைக்கணும். அவங்க எப்போ அவங்கள மனசு மாறி அவங்களுக்கே புடிச்சு அவங்களே எப்போ அத வந்து ரிப்போர்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்களோ, அதுவரைக்கும் அத வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கான சட்ட திருத்தங்களை வந்து அவங்க ஏற்படுத்துனாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, நியூ ஹாம்ப்ஷையர்ல இருக்கிற செனட்டர்ஸ் கூட சேர்ந்து, இங்க இருக்கிற அமெரிக்கால இருக்கிற செனட்டர்ஸ் கூட சேர்ந்து, அவங்க படிப்பையெல்லாம் நிறுத்தி வச்சுட்டு, நீங்க நெனச்சு பாருங்க ஒரு 23 வயசுல கனவுகளோட இருக்க ஒரு பெண், அவங்க கனவு முழுசா தகர்க்கப்பட்டு அதிலிருந்து வேறு பாதைக்கு போயி, இப்படியான பெண்கள் இன்னும் பாதிப்படையக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு போய் செனட்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாரையும் சந்திச்சு, அதையெல்லாம் பண்ணி அதுக்கான சட்ட திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த செனட்டர் மூலியமாவே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சாங்க. அது தவிர யுஎன்லயும் அந்த ரெசல்யூஷன் எடுத்துக்க வச்சாங்க. இதெல்லாம் தாண்டி 2019ல நெனைக்கிறேன். அவங்க வந்து நோபல் பீஸ் பிரைஸ்க்கான நாமினியாவும் இருந்திருக்காங்க. சோ இத்தனையும் கடந்து வந்திருக்காங்க. சோ 22 வயசுல அவங்க முடிஞ்ச கனவு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 10 வருஷம் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். 10, 12 வருஷம் கழிச்சு, அந்த ஆஸ்ட்ரோநாட்டா வந்து அவங்க வந்து போயிருக்காங்க. சோ என்ன பொறுத்தளவு வந்துட்டு, அ ஒரு பெண்ணின் பெருமை, அவங்களோட பேஷன்ஸ், ரெசிலியன்சி அப்டின்லாம் சொல்லுவாங்க. நம்ம சும்மா பேசிட்டு போயிடுறோம். வந்து விக்டிமைசேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதையெல்லாம் ஏத்துட்டு ஒரு பெண்ணாக அத பண்ணது தான். ஏன்னா, அதனால தான் இத வந்து ஹிஸ்டாரிக் ஃபிளைட்ன்னு சொல்றேன். சோ இந்த 6 பேர் போனது கண்டிப்பா ஹிஸ்டாரிக் பெண்மணி. ஆனா, ஒரு ஆஸ்ட்ரோநாட்டுக்காக படிக்கணும், நான் நாசால சேரணும்னு நெனச்சு படிச்சுட்டு இருந்த ஒரு பெண்ணோட வாழ்க்கை ஏதோ ஒரு காரணத்துக்காக திசை திரும்பினதுனால, அதனால தள்ளி நிக்காம, அதையே மாத்திட்டு அந்த சட்ட திட்டங்கள போய் மாத்திட்டு, இன்னைக்கு அது தன்னுடைய கனவான ஃபிளைட்லயே திருப்பி ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்திருக்காங்க. சோ எனக்கு பார்க்குறப்ப ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. சோ அதனால தான் ஐ திங்க் ஷி இஸ் அன் ஹீரோ. அண்ட் ஷி இஸ் டெஃபினட்டா. டெஃபினெட்லி ஹீரோ. So அதனால தான் இது வந்து அவங்கள வந்து நான் முக்கியப்படுத்துறேன். இதே மித்த 5 பெண்களும் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, குறிப்பிடத்தகுந்த சாதனைகள் படைச்சிருக்காங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, கரெக்ட். கேட்டி பெரியோட ரெக்கார்ட் வந்து நீங்க 125 மில்லியன் ரெக்கார்ட்ஸ் என்னமோ வித்திருக்காங்க. ஆப்பிள் மியூசிக்ல இன்றளவும் வந்து டாப் 10ல எப்பவும் வந்துட்டே இருப்பாங்க. அதே மாரி கரெக்ட். ம். கரெக்ட். அதாவது அவங்க பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், அவங்க தொடர்ச்சியா இதுல இருக்கிறவங்க. ஒவ்வொரு ஊரா போயி அந்த பெர்ஃபார்மன்ஸ் அதே அந்த எனர்ஜியோட எனர்ஜியோட குடுக்குறவங்க. பண்ணணும். அ ஆமா, ஆமா. அதே மாரி அவ்ளோ அதுவும் ஒரு ஆமா. அவங்க சொல்லுங்க. வந்துட்டு ஒரு மத போதகரோட பெண்ணுங்கிறபோது, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கட்டுப்பட்டித்தனம் இருந்திருக்கும். அத கன்சர்வேட்டிவ் மீறி அவங்க வந்தது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல
அதாவது இப்போ நம்ம ரொம்ப சாதாரணமா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்றோம். அது ஆனா அவங்களும் எவ்வளோ கட்டுப்பாடுகளை மீறி இந்த மாதிரி ஒரு பீசோஸுக்கு மாதிரி ஒரு நபருக்கு இதா இருக்கிறது. பட் மிக மகிழ்ச்சி இது தினேஷ். இவங்களை எனக்கும் நம்ம சொல்வனம் வாசகர்களுக்கும் எல்லாருக்கும் அவரை அறிமுகம் பண்ணதுக்கு. கடைசியா இதனால ஏதாவது இதுக்கு இது உண்டா? நம்ம பெண்கள் போனாங்க, சில கிண்டலாலாம் நிறைய மீம் பார்த்தேன். அது பேர் என்ன, அங்க வந்துட்டு ஒரு பாத்ரூம் முழுக்க ஒரே ஐலைனர்ஸ், மேக்கப் சாமான்களா நிறைந்து இருக்கிற மாதிரி எல்லாம் கிண்டல்லாம் பார்த்தேன். அறிவியலுக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா இதனால? கண்டிப்பா. அந்த அந்த கிண்டல் முதல்ல அத அட்ரஸ் பண்ணணும். இந்த வந்து இது கிண்டல் பண்ற விஷயமே இல்ல. என்ன பொறுத்தளவு வந்துட்டு சயின்ஸ்ல வந்து எதையுமே கிண்டலாக்க கூடாது. அது இது இது வந்து ஸ்பேஸ் ரிசர்ச்ல நான் சொன்ன மாரி, இதுக்கு முன்னால வந்து 1963 நீங்க நினைச்சு பாருங்க. 63 எங்க இருக்கு? இப்ப நம்ம 2024. ரஷ்யால சோலோ மிஷன் போயிட்டு வந்தாங்க. அவங்க வந்து 3 நாள் ஸ்பேஸ்ல இருந்தாங்க. பட் அந்த மிஷன் அந்த மாரி. சோ அவங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் இத்தன வருஷம் கழிச்சு ஒரு 6 பெண்கள், அதுவும் வந்துட்டு அதிகமான பிராக்டிஸ் இல்லாதவங்க. ஸ்பேஸ்னா என்னன்னு அதிகமான அதிலேயே ஊர்ந்து தெளித்தவங்கல்ல. அவங்க வந்து இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஏறி போயிருக்காங்க. அவங்க 6 பேரும் தனியா அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல தைரியமா போயிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதே அது பெரிய விஷயம். ஸோ அதுல வந்து மேக்கப் கிட் யூஸ் பண்ணாங்க, லிப்ஸ்டிக் போட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தைலாம் வந்துட்டு நான் வந்து இக்னரன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கிட்டு போக வேண்டியதுதான். இதுல சயின்ஸ்க்கு வந்து பெரிய நிச்சயமா. அதாவது ஜஸ்ட் ஒரு பிசிக்கல் பாடி வந்து நீங்க ஸ்பேஸ்க்கு போயிட்டு வரப்ப என்ன மாறுதல் ஆகுது, பெண்களோட உடல்நிலை எப்படி மாறுது அப்படிங்கிறது முக்கியமானது. சோ இதுல ஆராய்ச்சி என்னன்னா, எப்பவுமே வந்துட்டு இந்த ப்ளூ ஒரிஜின்ல வந்து இது வந்து 33 மிஷன்ஸ் நடத்தியிருக்காங்க. அதுல இது ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேல வந்து மேன்டு. இன்னும் பாதிக்கு மேல வந்து அன்மேன்டு. மேன்டு அப்படின்னு யூஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. பட் பாதிக்கு மேல வந்து ஆஸ்ட்ரோநாட்ஸ் இருப்பாங்க. பாதிக்கு மேல தானே எங்கேயா போயிட்டு தானே அந்த ஆராய்ச்சி செய்திகளும் குறிப்பு எல்லாம் பண்ணிட்டு கீறி கீறி திரும்பி வந்துரும். சோ இதுல வந்து குறிப்பா வந்து ஐஷா பாவும் அமெண்டாவும் தான் இந்த சயின்டிபிக் கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்க. சோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எம்ஐடி வந்து சில வேரபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க ஆப்பிள் வாட்ச் வேர் பண்றீங்க இல்லையா? ஸோ நம்ம பூமியில வந்து அது ஒர்க் ஆகும். எப்படி எந்த கண்டிஷன்ல. ஸோ அவங்க வந்து அந்த மாரி சில வேரபிள் டெக்னாலஜிஸ் அந்த சிப்ஸ் எல்லாம் வந்து அவங்ககிட்ட குடுத்து, அவங்க உடம்புல வச்சு அனுப்பியிருக்காங்க. ஸோ அது என்னன்னா, ஸ்பேஸ்ல அந்த 10 நிமிஷம் இருந்தாலும், அந்த 10 செகண்ட் அந்த 10 நிமிஷத்துல எப்படி ஆப்பரேட் பண்ணுது அப்படின்னு அவங்க அ கேட்டு வாங்கிப்பாங்க. ஸோ அந்த அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணும். ஸோ அதே மாரி அதுக்கான குளோதிங் அது சுத்தி இருக்கிற நீங்க என்ன மாரியான ஃபேப்ரிக் யூஸ் பண்றீங்க அப்படின்ற விஷயம்லாம் அனுப்பியிருக்காங்க. ஸோ அது மாரி வந்து ஒரு 3 ஆராய்ச்சி. சோ இன்னி 2 ஆராய்ச்சி பத்தி அவங்க சரியான தகவல் வெளியிடல. பட் பயாலஜிக்கல் பிளான்ட்ஸ் பத்தி வந்து அங்க எப்படி அந்த என்ன மாரி சிட்டுவேஷன்ல வருதுன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. சோ எப்பவுமே வந்து இந்த என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் எல்லாம் போறப்போ குறிப்பா ப்ளூ ஒரிஜினோ இல்ல ஸ்பேஸ் எக்ஸோ இல்ல நாசா அனுப்புற மத்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் எது போனாலும் சரி, போயிங் ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் ஆனாலும் சரி, அதுல இருக்கிற அ வந்து பேலோட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேலோட் அப்படிங்கிறது வந்து இந்த மாரி ஆராய்ச்சிக்கான விஷயங்களையும் வச்சு அனுப்புவாங்க. சிலது வந்து ஆஸ்ட்ரோநாட்ஸே போட்டுட்டு போவாங்க. சோ நான் சொன்ன மாரி நமக்கு சுனிதா வில்லியம்ஸ் போனப்போ வந்து அவங்க ஸ்பேஸ் கிராஃப்ட்டயே டெஸ்ட்க்கு தான் அனுப்புனாங்க. அந்த போயிங் ஸ்பேஸ் கிராஃப்ட் போன அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டே வந்து புது ரகமான ஸ்பேஸ் கிராஃப்ட். அதுல கம்ஃபர்டபிள் இருக்கு. சோ அதுல இங்கிருந்து பார்க்கிறப்ப வந்து அந்த சுனிதா வில்லியம்ஸும் சரி, பச்சும் சரி அது போறப்போ வந்துட்டு அது நல்ல ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட். இதுவரைக்கும் இருந்ததுலயே அட்வான்ஸ்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சோ அது மாரி ஸ்பேஸ் கிராஃப்ட்டையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. சோ இதுலயும் அப்படிதான். ப்ளூ ஆரிஜின்ல இந்த என்எஸ் மிஷின்ல வந்துட்டு அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்டும் வந்து பல புதிய நல்ல விஷயங்கள குடுத்திருக்காங்க. நான் சொன்ன மாரி ஜன்னல் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருந்தாலும் கூட, அதுல எப்படியெல்லாம் மிதக்கிறது, எப்படியெல்லாம் அது தவிர பேலோடுன்னு ஒண்ணு வச்சு அனுப்புவாங்க. அந்த பேலோட்ல வந்து பல ஆராய்ச்சிகள் வச்சு அனுப்பியிருப்பாங்க. சோ அத தவிர இந்த வாட்டி வந்து இந்த வேரியபிள்ஸ் வச்சு அனுப்பியிருக்காங்க. சோ இது வந்து அங்க சீதோஷ்ண நிலைக்கு நீங்க வெளியில போயிட்டீங்கன்னா, சீதோஷ்ணம்னு சொல்லாம ஸ்பேஸ்ல வந்து ஒ ஒ ஒ இருக்கிறப்போ, அங்க வந்து இது எப்படி ஆப்பரேட் பண்ணுது? கரெக்ட்டான டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுதா? அந்த ஃப்ரீக்வென்சிக்கு இதெல்லாம் கரெக்ட்டா கலெக்ட் பண்ணுதா? அதனால அது என்னன்னா, ஃபியூச்சர்ல வேற ஆஸ்ட்ரோநாட்ஸ் பறக்கிறப்போ பறக்கிறப்போ, அவங்களுக்கு வந்து இது மாரி விஷயங்கள் எல்லாம் மானிட்டர் பண்ண முடியுமா? அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான சயின்ஸ்க்கான முக்கிய பங்குன்னு நினைக்கிறேன். வெரி நைஸ். வெரி நைஸ். முக்கியமா அந்த அறியாமைன்னு நீங்க சொன்னத நிச்சயமா 100க்கு 100 ஒத்துக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் கிளாரிஃபைங் தட். கடைசியா நான் இப்போ இதுக்குள்ள போனோம்னா எவ்வளவு காசு ஆகும்? எவ்வளவு காசா வைக்கணும்? ஒரு ஃபிளைட்ட புக் பண்ணிடலாமா? கண்டிப்பா, 2 பேரும் கண்டிப்பா. சேர்ந்து ஒரு இந்த பாட்காஸ்ட் ஃப்ளைட்டுக்கு வந்து லக்கிலி வந்து இந்த ஃப்ளைட்டுக்கு இந்த 6 பேரும் செலவு பண்ணல. ஜெஃப் பீசோஸ் வந்து அவரே சொந்த பணத்த குடுத்து அனுப்பியிருக்காரு. ஸோ அ உங்களுக்கு வந்து ஜெஃப் பீசோஸுக்கோட ஃபோன் நம்பர் இருந்துச்சுன்னா, வேணா ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. அவர் உங்களையும் அனுப்பலாம் ஃப்ரீயா. பட் ஜோக்ஸ் அபார்ட் ப்ளூ ஒரிஜின் வந்து அவங்களோட கோலே வந்துட்டு இது மாரி வந்து ஸ்பேஸ் டூரிசத்த வளர்க்கறது தான். ஸோ அவங்க இந்த ஃபிளைட்ஸ் இந்த 33 ஃபிளைட்ஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த 33 ஃபிளைட்ஸோட
காரணம் என்னன்னா, அவங்க வந்து ஸ்பேஸ் டூரிசம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு ஒரு மனிதர் வந்து சாதாரண ஒரு ஒரு லேமேன் வந்து ஒரு பயணி. அவருக்கு வந்து ஸ்பேஸ்க்கு நான் போயிட்டு வரணும். அங்க போய் பார்த்துட்டு வரணும். இந்த மாரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க சொன்னீங்கன்னா, அவங்கள கூட்டிட்டு போய் காட்டிட்டு வர முடியும். ஸோ அதான் ஸ்பேஸ் டிராவல் அப்படின்றாங்க. ஸ்பேஸ் டூரிசம் அப்படின்றாங்க. ஸோ ஸ்பேஸ் எக்ஸும் இதுல இருக்கு. போயிங்கும் இதுல பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் இது ஒரு இது. அது தவிர இது நான் அமெரிக்கால மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். இது தவிர வந்து நீங்க யூரோப்ல ஒரு டஜன், ரஷ்யா, ஆசியாலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 டஜன் ஆட்கள் இதே மாரி எக்ஸ்ப்ளோரேஷன்ல போயிட்டு இருக்காங்க. பட் அதுல வந்து இப்போதைக்கு முன்னணியில இருக்கிறது ஸ்பேஸ் எக்ஸும், ப்ளூ ஒரிஜின் தான். ஸோ குறிப்பா ப்ளூ ஒரிஜின் நீங்க வந்து ஃபிளைட்டுக்கு போனோம்னா, blueorigin.com சைட்டுக்கு போங்க. அங்க வந்து நீங்களே சைன் பண்ணிக்கலாம். அதிகமாலாம் இல்ல. 150K அவ்வளவுதான். குடுத்தீங்கன்னா, நீங்க வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். என்னன்னா, நீங்க என்ரோல் பண்றதுன்னு குத்துன உடனே 150K எடுத்துருவாங்க உங்க பேங்க்ல இருந்து. அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணி நீங்க என்னைக்கு பறக்கலாம் அப்படிங்கலாம் முடிவு பண்ணுவாங்க. சோ 150K இருந்துச்சுன்னா, கேஷா குடுத்தீங்கன்னா, அப்படியே நம்ம ஜெஃப் பீசோஸ் வந்து ப்ளூ ஆரிஜின்ல ஏத்தி அனுப்பிருவாரு. சோ இது மாரி உங்கள மாரி வந்து பணக்காரர்கள்லாம் வந்துட்டு இதுல வந்து எளிமையா அ உங்களோட பாக்கெட் மணி யூஸ் பண்ணி பயணம் செய்யலாம். 10 நிமிஷத்துக்கு 1 வருஷ சம்பளம்ங்கிறீங்க. நல்லது. நல்லா இருங்க தினேஷ். இது நம்மளோட 36வது வீடியோ. ஓ 36 வாவ்! ஒரு நல்ல நம்பர். இப்பதான் பார்த்தேன். 1 கியூப், 2 கியூப், 3 கியூப். 1, 2, 3 3த்தோட இது பண்ணா கியூப் பண்ணா நெறைய முக்கியமான நம்பர். 36ங்கிறதே ஒரு அருமையான நம்பர். ம். தினேஷ் இந்த பயணத்த நீங்க இது என்ன நீங்க இதுக்கு தான் கூட்டிட்டு போல. ஸ்பேஸ்க்கு தான் கூட்டிட்டு போல. 36 வீடியோ கூட பயணிச்சிருக்கீங்க. நன்றி. 20 நிமிஷத்துல எங்கள அமேண்டா குயன்னா யாரு? எ ஏன் இந்த இது பயணம் முக்கியங்கிறத ரொம்ப தெளிவா, ஆழமா சொன்னீங்க. மீண்டும் அறிவியல் வனத்தில் சந்திப்போம். தினேஷ் நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. 36 போன மாரியே தெரியல. அதுல எவ்வளோ நான் பண்ணியிருக்கேன்னு தெரியல. நீங்க சொன்ன மாரி என் நண்பர்கள்லாம் வந்து சொல்வனத்தோட நிலைய வித்வான் அப்படின்றாங்க. வித்வானும் இது நம்மளால முடிஞ்சத பேசுறோம் அவ்வளோதான். ரொம்ப நன்றி. வாய்ப்புக்கு நன்றி பாலா.